ஆன்மீக நெஞ்சங்களே, கொன்றை மலரின் இதழ்களைப் போல மிக மென்மையான வடிவத்தில் காட்சி தருவதால் பூஜையின் போது கூட அர்ச்சகர்கள் தங்களின் கைகளால் நேரடியாக தொடாத ஒரு தீண்டா திருமேனி சிவலிங்கம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள திரிலம்பையங்கோட்டூர் அருள்மிகு தெய்வநாயகேஸ்வரர் திருக்கோயிலில் வீற்றிருக்கும் எம்பெருமான் தான் அந்த அற்புதமான தீண்டா திருமேனி ஆவார். ஈசன் அசுரர்களை வதம் செய்ய தேவர் படைக்கு தலைமையேற்றுச் சென்றபோது விநாயகரை வணங்காமல் சென்றதால் தேரின் அச்சு முறிய அப்போது சிவபெருமானின் கழுத்திலிருந்த கொன்றை மாலை கீழே விழுந்து இந்த சுயம்பு லிங்க மூர்த்தியாக உருவானது. கொன்றை மலர் மாலையே லிங்கமாக மாறியதால் இத்தலத்து ஈசன் மலரின் இதழ்களைப் போல மிக மென்மையானவராக காட்சி தருகிறார். இதனால் தான் இவரை அர்ச்சகர்கள் கூட தொடுவதில்லை. தேவர்களின் படைக்கு தலைமையேற்று அசுர சம்ஹாரத்திற்கு சென்ற காரணத்தால்தான் இத்தலத்து இறைவனுக்கு தெய்வநாயகேஸ்வரர் என்ற திருநாமம் அமைந்தது என்று வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. தேவலோகத்து பேரழகிகளான அரம்பை, ஊர்வசி, மேனகை ஆகியோர் தங்களின் அழகையும் பொலிவையும் இழந்து வருந்தியபோது தேவகுருவின் அறிவுரைப்படி இத்தல இறைவனை 48 நாட்கள் வழிபட்டு தங்களின் இழந்த பேரழகை மீண்டும் பெற்றனர். தேவலோக அரம்பையர்கள் இத்தல இறைவனை அரம்பேஸ்வரராக வழிபட்டதால் இந்த தலம் ஆரம்பத்தில் அரம்பையங்கோட்டூர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி இளம்பையங்கோட்டூர் என்றும் எலுமியன்கோட்டூர் என்றும் மாறின. தொண்டை நாட்டுப் பகுதியில் கோட்டூர் என்ற பெயரில் பல ஊர்கள் இருந்ததால் இந்த தலத்தின் வேறுபாட்டை அறிய இளம்பை என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டது. இதற்கு நீர்ப்பரப்பின் அருகிலுள்ள பசுமையான சோலை என்று பொருளாகும். தட்சனின் சாபத்தால் தன் கலைகளை இழந்து வருந்திய சந்திரன் இத்தலத்தில் உள்ள மல்லிகா புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டு சாபம் நீங்கி சிவபெருமானின் திருமுடியில் பிறையாக அமரும் பேறு பெற்றதால் இவருக்கு சந்திரசேகரர் என்ற பெயரும் உண்டு. இத்தலத்து மல்லிகா புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி தெய்வநாயகேஸ்வரை மனமுருகி வணங்கும் பக்தர்களுக்கு பிறவி பிணி நீங்கி பிறவிச் சுழற்சியிலிருந்து முழுமையான மோட்சம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். திருஞான சம்பந்த பெருமான் சிவத்தலங்களை தரிசித்துவிட்டு இவ்வழியாக திரும்பும்போது ஈசன் முதலில் ஒரு சிறுபிள்ளையாகவும் பின்னர் ஒரு முதியவராகவும் வந்து வழிமறித்து இக்கோயிலின் சிறப்பை உணர்த்தியும் அடியார்கள் அதனை அறியவில்லை. அதன் பின்னர் ஈசனே ஒரு வெள்ளை பசு வடிவத்தில் வந்து ஞானசம்பந்தரின் சிவிகையை முட்டி வழிகாட்ட அந்த பசு மறைந்த இடத்தில் இக்கோயிலை கண்டறிந்து சம்பந்தர் பதிகம் பாடி பரவசமடைந்தார். திருஞான சம்பந்தர் தனது தேவார பதிகத்தில் எனதுரை தனதுரையாக என்ற அற்புத தொடரை ஒவ்வொரு பாடலிலும் அமைத்து ஈசனே தன் நாக்கில் இருந்து இப்பாடல்களை பாட வைத்தார் என நெகிழ்ந்து போற்றியுள்ளார். இத்தலத்தில் அருள் பாலிக்கும் யோக தட்சிணாமூர்த்தி சென் முத்திரையை தனது இதயத்தில் வைத்துள்ள தனித்துவமான அமைப்பில் வீற்றிருந்து தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு வசீகரமான ஆளுமையையும் மன அமைதியையும் அள்ளித் தருகிறார். இத்தலத்து அம்பாள் கனககுசாம்பிகை தெற்கு நோக்கி ஸ்ரீசக்கர பீடத்தில் எழுந்தருளி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கல்வி, செல்வம், வீரம் உள்ளிட்ட 16 பேறுகளையும் வாரி வழங்கி மகா சக்தியாக அருள் பாலிக்கிறாள். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 2 முதல் 7 வரையிலும் செப்டம்பர் 5 முதல் 11 வரையிலும் சூரிய பகவான் தனது ஒளிக்கதிர்களால் இத்தலத்து ஈசனை நேரடியாக தொட்டு வணங்குவது காட்சியாகும். மன இறுக்கத்தால் அவதிப்படுபவர்கள் திங்கட்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் இங்குள்ள தெய்வநாயகேஸ்வரரையும் யோக தட்சிணாமூர்த்தியையும் 11 முறை வலம் வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபட இழந்த மன வலிமையை மீண்டும் பெறலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டாய்கோபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.